Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மொச்சை வச்சு ரொம்ப டிஃபரண்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். இது வந்து 1 part ரைஸா நம்ம செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போதே ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு ஸ்டார் பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்துக்கலாம். இது வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கரிஞ்சு போயிடும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். 2 தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா உருவம் மாதிரி குழஞ்சி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தக்கப்புறமா அடுப்பு குறைவாக வச்சுக்கோங்க. பேஸ்ட்டு சேர்த்தக்கப்புறமா அடி பிடிக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் கூடவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு அளவாக தான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது கூட 1 கப் அளவுக்கு மொச்சை, இது வந்து பச்சை மொச்சை தான், இதை நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா பெரட்டி விட்டுட்டு இது கூட சுடுதண்ணியை சேர்த்துக்கிறேன். எப்போவுமே 1 part ரைஸ் வைக்கும்போது சுடுதண்ணி வந்து எப்போவுமே பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க, கொதிக்க வச்சு. இது வந்து குயிக்காக நமக்கு வேலை முடியும். அதுக்காக நான் வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப நல்ல ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். செய்யும் போதே வீடே செம்ம கமன்னு இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்துருக்க அரிசி சேர்த்துக்கிறேன். பிரியாணி அரிசிலாம் இல்லை, நார்மல் ரைஸ் தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை லிட் போட்டு மூடிடலாம். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மல் அரிசி தான் வச்சுருக்கேன். அண்ட் தண்ணி வந்து நீங்கள் யூஸ்வலாக எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.